Hi viewers, this is Lakme. Once again, நான் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா brush theory. ஒரு brush theoryனா என்னன்னா brushல என்னென்ன டைப் இருக்கு, அது எதுக்காக யூஸ் ஆகுது. ஒரு brush எடுத்தோம்னா நிறைய மல்டி பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுவோம். அது எப்படி எல்லாம் யூஸ் பண்ண போறோம், எதுக்காக யூஸ் பண்ண போறோம்ன்றதை இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு எடுக்கறாங்க, ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு எடுக்கறாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை பிரஷஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படுது. அண்ட் as a beginner ஒரு மேக்கப் ஸ்டார்ட் பண்றேன் அப்படினா அவங்களுக்கு என்னென்ன பிரஷஸ் தேவைப்படும் அப்படின்றத தான் இன்னைக்கு ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போறோம். Let's go to the video. As a makeup artist, உங்களுக்கு எத்தனை brush வேணும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? ப்ளீஸ் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அப்ளிகேஷன் வைஸ் எடுத்தோம்னா நம்மக்கிட்ட வந்து 15 டைப்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரியும் அது வேரி ஆகும். அண்ட் உங்களோட யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணியும் அது வந்து நிறைய கேட்டகரிஸ் மாறும். ஒரு ப்ரஷ் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பவுடர் ப்ரஷ்ன்னு எடுக்கிறேன்னா அதில் ஸ்மால் இருக்கும், மீடியம் இருக்கும் அண்ட் லார்ஜும் இருக்கும். ஏரியா வைஸ் நம்ம எந்த ஏரியாஸில் அதை யூஸ் பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி அந்த ப்ரஷஸும் சரி அண்ட் மெட்டீரியலை பேஸ் பண்ணியும், லைக் உங்களுக்கு வேகன் டைப் ஆஃப் ப்ரஷஸ் இருக்கும். அது இல்லாமல் சிந்தட்டிக் டைப், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் டைப் ப்ரஷஸ் தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ப்ரஷஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அது என்ன மல்டி பர்பஸாக யூஸ் பண்ண போகிறோம், அதோட மெயின் பர்பஸ் என்ன, அண்ட் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் எத்தனை யூஸ் பண்ணலான்னு சொன்னேன்னா 21 நான் இப்போ எடுத்திருக்கேன். அண்ட் ஆஸ் அ பிகினரை எத்தனை ப்ரஷ் இருந்தால் போதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். அதோட டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுக்க போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒவ்வொரு நம்ம பேஸ்ன்னு சொல்லுவாங்க, லைக் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறது ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷோட பேர் தான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ்ஷை வந்து இன்னொரு பேர் வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோன்றத ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இது வந்து ரொம்ப மெயினான ப்ரஷ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பவுடர். நீங்கள் லூஸ் பவுடராக இருந்தாலும் சரி, காம்பேக்ட் பவுடராக இருந்தாலும் சரி, எதுக்காகவும் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் வந்து பவுடர் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஸ்மால் ப்ரஷ், மீடியம் ப்ரஷ் அண்ட் லார்ஜ் ப்ரஷ் கேட்டகரிஸில் வரும். ஸோ லார்ஜ் ஏரியாஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லார்ஜர் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்மால் ஏரியாஸ் லைக் அண்டர் ஐக்கு யூஸ் பண்ணுறது அண்ட் உங்களோட கான்டோர் சைடில் யூஸ் பண்ணுறது, அதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பவுடர் ப்ரஷ்ஷை நீங்கள் உங்களோட யூட்டிலிட்டி பேஸ் பண்ணி, லைக் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தேவைக்கேற்ற மாதிரியும் நீங்கள் உங்களோட யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்டிப்லிங் ப்ரஷ். ஸ்டிப்லிங் ப்ரஷ் வந்து என்கிட்ட 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் லார்ஜ் அண்ட் another one is ஸ்மால். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம பவுடரும் சரி ஃபவுண்டேஷனும் சரி எது நம்ம பேஸில் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோமோ இது வந்து அதை வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நல்ல கவரேஜ் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் ப்ரஷ் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரைமருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரைமர் வந்து இட்ஸ் அ மெயின் திங். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை வந்து நீங்கள் ப்ரஷில் கையில் யூஸ் பண்ணுறதை விட ப்ரஷில் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட ஃபுல் ஃபேஸில் வந்து நல்ல கவரேஜ் கொடுக்கும். ஆல் ஏரியாஸ் உங்களோட ஓப்பன் போசஸ்லாம் இருக்கும், அதுலேயும் ஃபுல்லாக போய் ப்ரைமர் உட்கார்றதுக்கு இந்த ப்ரஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மை நெக்ஸ்ட் ப்ரஷ் இஸ் கான்டோர் ப்ரஷ். ஸோ இதோட வேலை என்னென்னா, இதோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா இப்படி தான் அப்வர்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ நான் எங்கெல்லாம் கான்டோர் ப்ரான்சர் யூஸ் பண்ணுறேனோ அந்த இடத்துல தான் இந்த ப்ரஷோட ஹெல்ப் எனக்கு ரொம்பவே தேவைப்படும். And my another very important brush is blush. ஸோ ப்ளஷ் வந்து 2 டைப்பாக வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று என்னென்னா, ப்ளஷஸ் வந்து எப்போவுமே நம்ம டார்க்காக கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை லைட் கலர்ஸ் எந்த இடத்துல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டார்க்காக கலருக்கு ஒரு ப்ரஷ்ஷும் லைட்டாக கலருக்கு இன்னொரு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் நிறைய டைம் வந்து நீங்கள் ஒரு ஷோஸ்க்கு போகிறீங்க, நிறைய பேருக்கு மேக்கப் போடணும், அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி 2 வெரைட்டி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா, பிகாஸ் மேக்கப்பில் வந்து ப்ரஷஸோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் அவ்வளோ இருக்குன்னா, ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதோட கலர்ஸ் அதில் அதோட இம்பேக்ட்ஸ் எப்படி இருக்கும், அதே எடுத்து நீங்கள் வேறு இடத்துல யூஸ் பண்ணும்போது உங்களோட மேக்கப் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது லைக் அதான் சொன்னேன், ஒரு அப்ளிகேஷன் வைஸ் நம்மக்கிட்ட 15 ப்ரஷஸ் இருக்குது. யூட்டிலிட்டி வைஸ் மாறுது, லைக் 35, 42 நிறைய ப்ரஷஸ் இருக்குது. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் கூட இருக்கும், எந்த ப்ரஷஸ் வாங்குறது, எவ்வளோ இப்போ 42 இருக்குது, 15 இருக்குது, 10 இருக்குது, வாங்க தெரியல அப்படின்னு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் வைஸ் 15. உங்களோட யூசேஜ் வைஸ் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். And next is
ப்ளஃபி ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் வேலை என்னென்னா நம்மளோட ஐ ஏரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நம்ம பேக்ட்ராப் செட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்போவுமே மேக்கப் போடும்போது தான் இந்த ஏரியாஸில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேர்க்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேக்ட்ராப் லைக் நம்மளோட பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது, ஒரு ஐ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை செட் பண்ணுறதுக்கு இதோட வேலை என்னென்னா எல்லா இடத்துலையுமே போய் ஈவனாக வந்து இது ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரஷ், ப்ளஃபி ப்ரஷ். And my next brush is eyeshadow large brush. So eyeshadow ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு மேக்கப்னு எடுத்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் கவரேஜ் கொடுத்து அழகாக பண்ணாலும் ஐஷேடோ இல்லை ஐ மேக்கப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டே லுக் போட்டாலும் சரி, இல்லை ஒரு கிளாம் எவ்வளோ நீங்கள் இது பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ப்ரைடல் ட்ரெடிஷ்னல் ஒர்க்ஸ் என்ன ஒர்க்ஸ் பண்ணாலும் சரிங்க, ஐஷேடோ ரொம்பவே ரோல் ப்ளே பண்ணும். அந்த இடத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரஷ் இஸ். இதுலேயும் வந்துட்டு ஐஷேடோவில் நீங்கள் எத்தனை கைண்ட் ஆஃப் பண்ண எடுக்கலாம். ஸோ என்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 கைண்ட் வச்சுருக்கேன். ஒன் இஸ் லார்ஜ், ஸ்மால் அண்ட் என்னோட அவுட்டர் கார்னரில் ஒர்க் பண்ணுற ஸ்மட்ஜர் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷோட வேலை என்னென்னா நான் அவுட்டர் ஐஷேடோ அப்ளை பண்ணிட்ட பிறகு அங்கே ஒரு ஷேப் கொடுக்கறதுக்கு, ஈவனாக ஒர்க் பண்ணுறதுக்கு, லைக் ஆங்க்லர் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைப்லாம் நீங்கள் இந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் மை ஐஷேடோஸ் மீடியம் ப்ரஷ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஐ மேக்கப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரஷ் வந்து உங்களோட ஐலைனர் ப்ரஷ். ஐலைனர் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ஐலைனர்னு எடுத்தோன்னா நமக்கு இப்போ வந்துட்டு ரொம்பவே வாட்டர் ப்ரூஃபு இல்லை லாங் லாஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட் லைனர்ஸ் வரும். அது இப்போது மீடியம் ரேஞ்சில் இந்த மெபிலின்லேருந்து பிஎஸ்சிலேருந்து நிறைய லாட் ஆஃப் பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 350லேயே பாட் லைனர்ஸ்லாம் கிடைக்குது. அதை வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ப்ரஷில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அழகான ஃப்ளாலஸ் கிடைக்கும். ஒரு ஐலைனர் போடுறது ரொம்பவே கைஸ் யூ நோ அபவுட் இட், ஐலைனர் போடுறது எவ்வளோ டஃப்பான விஷயம்ன்ட்டு, அதை ஈஸியாக பண்ணுற வேலை இந்த ப்ரஷோட வேலை. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களோட ஃபினிஷிங் ஐ மேக்கப் ஒரு கண் அழகாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான ப்ரஷ் ஐலைனர் ப்ரஷ்ஷாக தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் மை ஸ்மட்ஜர் ப்ரஷ். என்னோட அவுட்டர் கார்னரில் ஒரு பிளாக் ஃபினிஷ் கொடுக்குறதும், இல்லை இப்போ ட்ரெண்ட் வந்து அண்டர் ஐயில் வந்து நம்ம வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த வெரைட்டி ஆஃப் ப்ரஷ் லைக் ஐஷேடோவோட ஸ்மட்ஜர் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அனதர் ஒன். இது யூஸ் பண்ணலாம். தென் மை ஐப்ரோ க்ரூமிங் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோம் டைப்பில் இருக்கும், லைக் யூ கேன் க்ரூம் யுவர் செல்ஃப் ஐப்ரோஸ். அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஐப்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் நீங்கள் எந்த அளவுக்கு ஐ மேக்கப் பண்ணுறீங்களோ உங்களோட ஃபேஸில் முக்கியமான ஃபீச்சர் பார்த்திங்கன்னா உங்களோட ஐப்ரோஸ் அண்ட் நோஸ் அண்ட் லிப்ஸ். ஸோ அந்த ஐப்ரோஸ்ன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் அதை க்ரூம் பண்ணிவிட்டு ப்ராப்பரான டெக்னிக்ஸில் நீங்கள் உங்களை ஐப்ரோவை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஹோல் மேக்கப்பே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு க்ரூம் யுவர் ஐப்ரோ. அதுக்கு இந்த ப்ரஷ் ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி. ஆஸ் ஐ செட், நம்மளோட நோஸ், ஒரு நம்மளோட ஃபேஸில் முக்கியமான ஃபீச்சர்ஸ்னு எடுக்கும்போது நேச்சுரலாக காடால் கொடுத்த ஃபீச்சர்ஸ் அழகான இது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஐப்ரோ, நோஸ் அண்ட் லிப்ஸ். ஸோ நோஸ்ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா நோஸ் கான்டர் லைக் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு குண்டாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும், பட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்து ஒரு ஃபேஸாக இருந்தாலும் சரி, ஒரு நோஸாக இருந்தாலும் சரி, லிப்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கான்டர் பண்ணி அதை பர்ஃபெக்ட் ஷேப்பில் கொண்டு வருவோம். அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த ப்ரஷஸ் தான். அவங்க தான் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஃபார் திஸ் இதை வந்து நீங்கள் மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம், ஐப்ரோ கன்சீல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், உங்களோட நோஸ் கான்டருக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை கன்சீலர் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டீப் ஏரியாஸ் எங்கெல்லாம் ரொம்ப அண்டர் ஐ கிட்டேயாக இருந்தாலும் சரி, நோஸ் கிட்ட இந்த ஏஜஸில் நோஸ் ப்ரஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ப்ளே பண்ணுற இடத்துலலாம் இந்த 3 டைப் ஆஃப் ப்ரஷஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் இதுவே கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது அவங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரஷ் போகலாம். இது எல்லாமே கன்சீலர் டைப். அண்ட் எங்கெல்லாம் நீங்கள் கன்சீல் பண்ணுறீங்களோ, ஐப்ரோவாக இருந்தாலும் சரி, அண்டர் ஐ இருந்தாலும் சரி, லிப்பாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் கன்சீல் பண்ணுறீங்களோ தேர் யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரஷஸ். அண்ட் இது வந்து ரொம்ப அழகான ப்ரஷஸ்லேயே வந்து ஃபேன் ப்ரஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஒர்க் என்னென்னா நம்ம
ஓவராக எங்கெல்லாம் எக்ஸஸான ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட ஆங்கிளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹைலைட்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹைலைட்ஸ்க்கு ஈஸியாக சில பேர் மேக்கப் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் போடுவாங்க, ஒன்று கையில் போடுறது இல்லைன்னா ராங் ப்ரஷ். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் ராங் இடத்துல ராங் ப்ரஷஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்கப் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணும்போது ஒன்று அவங்க கையில் பண்ணிடுவாங்க, இல்லை ராங் ப்ரஷ் எடுத்து அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க. அது வந்து அப்படி ஃபோட்டோஸில் எடுக்கும்போது அண்ட் SD கேமராஸ் இப்போ எல்லாருமே வந்து மேரேஜஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல அது வந்து அப்படியே திட்டா தெரியாது, இல்லை ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸிலி யூ கேன் அப்ளை யுவர் சீக் போன்ஸில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல, ஸ்பூலிங் ப்ரஷ் நம்மளோட க்ரூம் பண்ணுறதுக்கு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் யோர் ஐப்ரோ ப்ரஷ். ஐப்ரோ ஷேப்பிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நீங்கள் நேச்சுரல் ஐப்ரோ க்ரியேட் பண்ணாலும் சரி, ட்ரமெட்டிக் ஐப்ரோ க்ரியேட் பண்ணாலும் சரி, இந்த ஐப்ரோ வந்துட்டு இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆங்கிள் சைஸில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், திக்காக எடுக்க வேண்டாம். ஸோ இதை வச்சு உங்களோட ஐப்ரோவை நீங்கள் அழகாக பர்ஃபெக்டாக வரைஞ்சி ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் கொடுத்தீங்கனாலே அந்த மேக்கப் ஃபினிஷ் வந்து வாவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரஷ். அகெயின் திஸ் இஸ் அ கன்சீலர் ப்ரஷ். நான் எங்கெல்லாம் வந்துட்டு இது வந்து பிஃபோர் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம கன்சீல் பண்ணுவோம்ல, கன்சீல் பண்ணுற எல்லா ஏரியாவுக்குமே வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் கையில் யூஸ் பண்ணுவீங்க கன்சீலர். தென் அதை ஸ்மச் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் திஸ் கன்சீலர் ப்ரஷ். அண்ட் ஃபைனலி உங்களோட லுக் ஃபினிஷ் ஆகணுன்னா அதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் லிப் ப்ரஷ். லிப் ப்ரஷ்ஷும் அதே மாதிரி தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு லிப் வந்து எப்போவுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும், அது அழகாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரா த லிப் லைன். லிப் லைனரை கரெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லிப் அப்ளிகேஷன் ப்ரஷில் வந்து நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லிப்ஸ் வந்து அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ எப்போவுமே ஒரு லைனர் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், தென் அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரஷ் எடுத்து லிப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். இதுவும் வந்துட்டு நிறைய கைண்ட் ஆஃப் ப்ரஷஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் யுவர் யூசேஜ் அப்ளிகேஷன்ஸ். லிப் ப்ரஷ் வந்து என்னடா டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ நிறைய கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. லைக் 3D லிப்ஸ்ன்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவுட்லைனர் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும், இன்னர் லைன் ஒரு கலர் இருக்கும், லிப்பை வந்து கன்சீல் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் லிப் ஷேப்ஸோ இல்லை லிப்ஸ்டிக்கோ உங்களுக்கு வேணும்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய லிப்ஸ்டிக்கோட ப்ரஷஸ் வேணும். ஸோ ஃபார் ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு லிப் ப்ரஷ் இருந்தாலே போதுமானது. அண்ட் திஸ் இஸ் வாட் கைஸ். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு எடுத்தோன்னா நமக்கு அப்ளிகேஷன் வாய்ஸ் 15 தேவைப்படுது. அதில் மேண்டேட்டரியாக நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ப்ரஷஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பிகினராக என்கிட்ட வந்துட்டு எத்தனை ப்ரஷ் மேண்டேட்டரியாக என் கையில் இருக்கணுன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்.